சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னர் நிறைய வழிகெட்ட கொள்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாகியது. சஹாபாக்களுடைய காலம் சிறப்பான ஒரு காலமாக இருந்தது. அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அகீதாவில், கொள்கை கோட்பாடுகளில் மிக மோசமான கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி கொண்டிருந்தது. அந்த வகையில் அந்த காலத்தில் முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், முஷப்பிஹாக்கள் என்று பல பிரிவுகள் உண்டாகிக் கொண்டே போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே, 70க்கும் மேற்பட்ட கூட்டமாக முஸ்லிம் சமூகம் பிரியும், அதில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் நுழையும், மற்ற அனைத்தும் நரகம் போகும் என்று சொன்னார்களே, அந்த கூட்டங்கள் உருவாகக்கூடிய காலம் அது. மத்ஹபுகள், மஸ்அலாக்கள், ஃபுருஇய்யத்தான மசாயில்கள், அதாவது சட்ட திட்டங்களில் கருத்து வேற்றுமைப்படுகிறோம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்கள் மசாயில்கள், மார்க்க சட்ட திட்டங்களில், ஃபத்வாக்களில் கருத்து வேற்றுமை அடையவில்லை. அடிப்படை அகீதாவில், உசூலில், கொள்கை கோட்பாட்டில் பல பிரிவுகளாக பிரிந்து சென்றார்கள். இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் ஹிஜ்ரி 270ஆம் ஆண்டு பிறந்து 330ஆம் ஆண்டு வஃபாத்தாகிய அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாடுடையவர்களுக்கு அவர்களுடைய சரியான அந்த கோட்பாட்டை, அகீதாவை அழகான முறையில் வகுத்து கோர்வை செய்து அதை மக்கள் மயப்படுத்தினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உண்மையான பெயர் அலி இப்னு இஸ்மாயில். அபுல் ஹசன் என்ற பெயரை கொண்டுதான் அவர் பிரபல்யம் அடைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பட்ட பெயர் நாசிருத்தீன். தீனுக்கு உதவக்கூடியவர், மார்க்கத்துக்கு உதவக்கூடியவர், இமாமு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம். சரியான அகீதாவில், சரியான கொள்கை கோட்பாட்டில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅ. அதனுடைய இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் பஸராவில் பிறந்தார். பஸராவில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அதற்கு பின்னர் பக்தாதில் வாழ்ந்து பக்தாதில் வஃபாத்தாகினார். அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அஷ்அரி என்ற பெயர் இவருக்கு சொல்லப்படுவதற்குண்டான காரணம், அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய வம்சாவளியில் வரக்கூடியவர். அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பரம்பரையை பார்க்கும்போது வாப்பா, பாட்டன், பூட்டன், அதற்கு மேல் நான்காவது கட்டத்தில் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அஷ்அரியா அந்த கூட்டம் மிக கண்ணியமான ஒரு கூட்டம். ஸஹீஹுல் புகாரியில் அந்த வம்சாவளியை பற்றி நல்ல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அஷ்அரியா கூட்டத்தாரிடத்தில் நல்ல சில பண்புகள் இருந்தது. அவர்களுக்கு மத்தியில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் அவர்கள் எல்லாம் ஒரு துணியை விரிப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ரொட்டி, பேரிச்சம்பழம், சாப்பிடுவதற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகளை அந்த துணியில் போடுவார்கள். போட்டதற்கு பின்னர் எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு போடப்படும். யாரிடத்தில் ஒன்றுமே இல்லையோ அவர்களுக்கும் போகும், யாரிடத்தில் நிறைய இருந்ததோ அவர்களுக்கும் சரிசமமாகவே போகும். எனவே இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் இந்த குணத்தை நல்லொரு குணம் என்று சொல்வார்கள். ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன்,
அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நல்லொரு பண்பாக சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இவர்களை பற்றி இன்னும் செய்திகள் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய அந்த குர்ஆனுடைய அவர்கள் மிக அழகாக ஓதுவார்கள். அந்த தொனியை வைத்து நான் விளங்கிக் கொள்வேன், இது அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய வீடு என்று விளங்கிக் கொள்வேன் என்று சொல்வார்கள். இன்னொரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹுல் புகாரியில். ஹைபருடைய யுத்தத்தில் இந்த அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹைபருடைய யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் ஹைபருடைய கனிமத் பொருட்களை பங்கிட்டு கொடுத்தார்கள். அஷ்அரியூன்கள் சொல்வார்கள், யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கனிமத்தை பங்கு போட்டு தந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இருவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஒரு நடுவராக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அப்படியாப்பட்ட ஒரு சஹாபியுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஆரம்ப காலத்தில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவர். சுமார் 30-40 வருடங்கள் முஅ்தஸிலா கொள்கையில் வாழ்ந்தவர், விவாதம் செய்தவர், மக்களுக்கு மத்தியில் முஅ்தஸிலா கொள்கையை பரப்பியவர். 40 வருடங்களுக்கு பின்னர் தௌபா செய்து அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். முஅ்தஸிலாக்கள் அன்றைய காலத்தில் இருந்த வழிகெட்ட கூட்டங்களில் ஆக பயங்கரமான அடிமட்டத்துக்கு சென்ற வழிகெட்ட கூட்டம். முஅ்தஸிலாக்கள் மிக பயங்கரமானவர்கள். அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் ஒன்றுதான், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, அல்லாஹ் பேசிய வார்த்தை அல்ல, மஹ்லூக் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து தான் குர்ஆன் என்பது அவர்களுடைய அகீதா கொள்கை கோட்பாடு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இதற்காக போராடினார்கள், விவாதம் செய்தார்கள். அந்த நாட்டினுடைய அரசன் சிறையில் அடைத்தான் நிர்வாணமாக. இருந்தாலும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த அகீதாவில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. முஅ்தஸிலாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து. அஷ்அரி அகீதாவை சேர்ந்த அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்துடைய நாம் சொல்கிறோம், குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அது படைக்கப்பட்ட வஸ்து அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, முஅ்தஸிலாக்களுடைய இன்னும் ஒரு வழிகெட்ட கொள்கைதான், ஒருவன் பாவம் செய்து நரகம் சென்றால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். ஒரு பாவி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அவர்களுடைய இன்னொரு வழிகெட்ட கொள்கை நிறைய இருக்கிறது, சொல்வதென்றால் சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய சிஃபாத்களை நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சமீஅ, பசீர், அலீம், பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், அனைத்தையும் நன்கறிந்தவன், ஹக்கீம், ஞானம் மிக்கவன், நிறைய நாம் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்கள் என்று. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்கள் அல்லாஹுக்கு இல்லை, அல்லாஹ்வால் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, நஅஊது பில்லாஹ். இது இவர்களுடைய கொள்கை, அகீதா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது போன்ற அகீதாக்கள், கொள்கை கோட்பாடுகள் இருந்தால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவான். அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவராக இருந்தார். முஅ்தஸிலா கொள்கையை ஆரம்பத்தில் இவர் பின்பற்றுவதற்கு என்ன காரணம்? இவருடைய தந்தை சிறிய வயதில் வஃபாத் ஆகிவிட்டார். தாய் இரண்டாவது நிக்காஹ் செய்தார். இரண்டாவது நிக்காஹ் செய்தது அபு அலி அல் ஜுபாயி என்பவரை. அபு அலி அல் ஜுபாயி அவர்தான் அன்றைய முஅ்தஸிலாக்களுடைய தலைவர். எனவே
முஅ்தஸிலாக்களுடைய தலைவர் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹுடைய வளர்ப்பு தந்தையாக வருகிறார். விளப்பம் வந்த காலத்திலிருந்து அபு அலி அல் ஜுபாயியுடைய பராமரிப்பில் வளர்கிறார். வளர்ப்பு தந்தையுடைய அந்த பராமரிப்பில் வளர்கிறார். அவர் முஅ்தஸிலா கொள்கையுடைய அந்த தலைவர். முஅ்தஸிலா கொள்கை அபுல் ஹசன் அல் அஷ்அரி தந்தையை பார்த்து பின்பற்றினார். அபுல் ஹசன் அல் அஷ்அரி மிக விவரமானவர், கல்வி ஞானம் மிக்கவர், விவாதத்தினுடைய டேலண்ட் இருந்தது. தந்தை அபு அலி அல் ஜுபாயி விவாதங்களுக்கு மகனை முற்படுத்துவார். அபு அலி அல் ஜுபாயி மிக பெரும் ஒரு அறிவாளி. ஆனால் பேச்சு திறமை இருக்கவில்லை, விவாதம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கவில்லை. மகன் அபுல் ஹசன் அல் அஷ்அரி விவாதம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார், பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார். எனவே எல்லா விவாதங்களுக்கும் ஆரம்பத்தில் அனுப்பி கொண்டிருந்தார். அபுல் ஹசன் அல் அஷ்அரி விவாதத்தில் அமர்ந்தால் இவர்களுடைய பக்கம்தான் வெல்லும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பேச்சு ஆற்றலை கொடுத்திருந்தான், அறிவாற்றலை கொடுத்திருந்தான். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, 40 வருடங்களுக்கு பின்னர் தான் தௌபா செய்தார். தௌபா செய்த அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான பாதையில் பயணம் செய்தார். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, 4 மத்ஹபுடைய உலமாக்கள், அறிஞர்கள் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹுடைய அந்த மதுஹபை பின்பற்றுகிறார்கள். இந்த நாட்டில் 90% ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். மஸ்அலாக்களில், ஃபத்வாக்களில், அகீதா, உசூல் என்று வரும்போது அஷ்அரி அகீதாவை பின்பற்றுகிறோம். நாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்னு அஸாகிர் ரஹிமஹுல்லாஹ் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை பல தபகாக்களாக, பல பிரிவுகளாக பிரித்தார்கள். முதலாவது தபகான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் நேரடியாக கால் மடித்து படித்த மாணவர்கள். இரண்டாவது தபகான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர்களிடத்தில் கற்றவர்கள். இப்படி ஒவ்வொரு தபகாவாக, ஒவ்வொரு பிரிவாக சொல்லிக் கொண்டே வருகிறார். ஐந்தாவது தபகான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ், அறிவு கடல். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர் எழுதாத கலையே இல்லை, அவ்வளவு பெரும் ஒரு அறிவாளி. அவர் கூட அகீதாவில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி அஷ்அரி மதுஹபை தான், அகீதாவை தான் பின்பற்றினார். ஆறாவது தபகாவில் பெரும் பெரும் முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி, இமாம் பைதாவி போன்றவர்கள். ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான ஆலிம் இமாம் நபவி. அகீதாவுடைய விடயத்தில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி அவர்களை தான் பின்பற்றினார்கள். ஏழாவது தபகாவில் இமாம் தஃப்தாஸானி, மிக பெரும் ஒரு அறிஞர். எட்டாவது தபகாவில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, பெரும் ஒரு இமாம். ஸஹீஹுல் புகாரிக்கு ஒரு விளக்கம் எழுதினார், ஃபத்ஹுல் பாரி. இன்றும் அந்த கிதாப் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அகீதாவில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் பின்பற்றினார்கள். இப்னு கல்தூன். அப்படியே 9வது தபகாவில் இமாம் சுயூதி. இமாம் சுயூதி எழுதாத கலையே இல்லை, எழுதாத கிதாபுகளே இல்லை, அவ்வளவு பெருமர் அறிவாளி. ஆனால் அகீதாவில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி அஷ்அரி அகீதாவை பின்பற்றினார்கள். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மதுஹபை சார்ந்தவர்களும் அபுல் ஹசன் அல் அஷ்அரி எங்களுடைய மதுஹபை சார்ந்தவர்கள் என்று பெருமையாக பேசி வருகிறார்கள். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், அபுல் ஹசன் அல் அஷ்அரி ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், அபுல் ஹசன் அல் அஷ்அரி ஒரு ஷாஃபிஈ. மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய மதுஹபை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. காரணம், ஹனஃபி இமாமுடைய, ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய, அந்த உசூல்களை பின்பற்றக்கூடிய உஸ்தாதுகளிடத்தில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி படித்திருக்கிறார். இரண்டாவதாக ஹனஃபி மதுஹபுடைய
சில அடிப்படை சட்ட திட்டங்களுக்கு இவர் தொகுதுவாக இருக்கிறார் என்ற ரீதியில் ஹனபி மதுஹபை சார்ந்தவர் அபுல் ஹசன் அல் அஷ்அரி எங்களுடைய மதுஹபை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள். மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள் உறுதி செய்கிறார்கள் அபுல் ஹசன் அல் அஷ்அரி எங்களுடைய மதுஹபை சார்ந்தவர். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்களும் அதை தான் சொல்கிறார்கள். தபகாத்து ஷாஃபிஈயா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இமாம் சுபுகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதினார்கள். அதில் உறுதி செய்கிறார்கள் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். அதிகமான அறிஞர்களுடைய கருத்து அபுல் ஹசன் அல் அஷ்அரி ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவராக இருந்தார். கணேசக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் 90% ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். மஸ்அலாக்களில் ஃபத்வாக்களில் அகீதா என்று கொள்கை கோட்பாடு என்று வரும்போது அஷ்அரி அகீதாவை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்த அனைவர்களும் அஷ்அரி அகீதாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மதுஹபை சேர்ந்தவர்களும் அபுல் ஹசன் அல் அஷ்அரி எங்களை சார்ந்தவர் என்று சொல்வதன் மூலம் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அவ்வளவு பெரும் ஒரு அறிவாளியாக இருந்தார். சரியான பாதையில் பயணம் செய்தார் என்பதை முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்டதை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கமால் பாஷா என்ற ஒரு பெரும் அறிஞர் இருக்கிறார். அவரோட கிதாப் எழுதினார் மசாயிலுல் இஹ்திலாஃப் பைனல் அஷாஇரா வல் மாதுரிதிய்யா. அஷ்அரி அகீதாவை சார்ந்தவர்களுக்கும் மாதுரிதி அகீதாவை சார்ந்தவர்களுக்கும் மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமையான மஸ்அலாக்கள் ஃபத்வாக்கள் என்ற ஒரு கிதாபை எழுதினார். நாம் ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள் அஷ்அரி அகீதாவை பின்பற்றுகிறோம். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் மாதுரிதி அகீதாவை பின்பற்றுகிறார்கள். ஒன்று அஷ்அரி அகீதாவை பின்பற்றலாம் அல்லது மாதுரிதி அகீதாவை பின்பற்றலாம். இந்த இரண்டையும் தாண்டி வேறொரு அகீதாவுக்கு சென்று விடக்கூடாது. சென்று விட்டால் அது வழிகேடாகத்தான் இருக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். கணேசக்குரிய சகோதரர்களே, கமால் பாஷா என்பவர் மசாயிலுல் இஹ்திலாஃப் பைனல் அஷாஇரத்தி வல் மாதுரிதிய்யா என்ற கிதாபில் பதிவு செய்கிறார். இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவராக இருந்தார். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்த அனைவர்களும் அஷ்அரி அகீதாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அபுல் ஹசன் அல் அஷ்அரி மிக பெரும் ஒரு அறிவாளி. அல்லாஹ் விசாலமான அறிவு ஆற்றலை கொடுத்திருந்தான். அபு இஸ்ஹாக் அல் இஸ்ஃபராயினி என்ற ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார். அவர் மிக பெரும் ஒரு மார்க்க அறிஞராகிய அபுல் ஹசன் அல் பாஹிலி என்பவரை சந்திக்க சென்றார். அபுல் ஹசன் அல் பாஹிலியுடைய மஜ்லிஸில் அமர்ந்து அவருடைய அந்த பாடம் நடாத்துவதை தரிசை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவர் சொன்னார், இவருடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பெரும் ஒரு கடலில் ஒரு துளி தண்ணீரை எடுத்தால் அந்த அளவு தான் என்னுடைய அறிவு, கடல் அளவு அவருடைய அறிவு என்று சொன்னார். அந்த அபுல் ஹசன் அல் பாஹிலி சொல்கிறார், அபுல் ஹசன் அல் அஷ்அரிக்கு முன்னால் என்னுடைய அறிவு கடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு டொட் தண்ணீரை போன்று. அவ்வளவு பெரும் ஒரு அறிவாளியாக அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மதுஹபுகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள், நாமெல்லாம் முஜ்தஹிதுகள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸில் இருந்து நேரடியாக ஆதாரம் பெற தகுதி எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாதவர்கள், மதரசாவில் கற்கக்கூடிய முதலாவது வகுப்பு மாணவனுக்கு தெரிந்த விடயங்கள் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நாம் முஜ்தஹிதுகள், மதுஹபை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆயாத்களுக்கு சபபுன் நுசூல் இருக்கிறது. இறங்கிய காரணம், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் இறங்கியது, இதை பற்றி ஆழமான அறிவு இருந்தால் மட்டுமே குர்ஆன் ஹதீஸை டைரக்டாக பின்பற்றலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் இமாம்கள், மதுஹபுடைய இமாம்கள், பெரும் அறிவாளிகள்,
குர்ஆன் ஹதீஸில் இருந்து தூய வடிவில் ஃபத்வாக்களை, மசாயில்களை அவர்கள் கோர்வை செய்தார்கள். அவர்கள் கோர்வை செய்த மஸ்அலாக்கள், ஃபத்வாக்கள் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸில் இருந்து, குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை தாண்டி பைபிளில் இருந்து அவர்கள் எடுத்திருந்தால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மசாயில்கள், ஃபத்வாக்கள் என்று வரும்போதே தகுதி வாய்ந்த ஆழமான அறிவுடைய ஒருவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வரும்போது, அகீதாவுடைய விடயத்தில் அது உசூல், அடிப்படை அறிவு, கொள்கை, கோட்பாடு, அது தவறினால் நரகம்தான். எனவே அகீதாவுடைய விடயத்தில் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாமாகிய அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹுடைய அந்த அகீதாவை, மதுஹபை நாம் பின்பற்றுவோம். அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஜாஹிதாக வாழ்ந்தார், உலக ஆசை அற்றவராக வாழ்ந்தார். அவருடைய மாத வருமானம் 17 திர்ஹம். அவருடைய பாட்டன் ஒரு காணியை அவருக்கு கொடுத்தார். அந்த காணியிலிருந்து வந்த வருமானம் தான் 17 திர்ஹம். அதை வைத்து தான் அவர் சாப்பிடுவார். ரொட்டியும் தண்ணீரும் தான் அவருடைய சாப்பாடு. மிஞ்சினால் ஒரு பால் கப்பை சேர்த்துக் கொள்வார்கள். அதை தாண்டி அவர்கள் விசேஷமான சாப்பாடு எதுவுமே சாப்பிட்டதில்லை. பழைய கால இமாம்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது நிறைய பசியோடு தான் இருந்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்களின் மூலம்தான் நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, இல்ம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தியாகம்தான் இன்று வரை இஸ்லாம் எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அபுல் ஹஸன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் இரவு வணக்கத்தில் பேணுதலாக இருந்தார். இரவில் சிறிய ஒரு பகுதி உறங்குவார், மீதமுள்ள முழு பகுதியும் அமல் இபாதத்தில் அவர் கழிப்பார். அதை ரகசியமாக வைத்திருந்தார். அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஹித்மத் செய்த மாணவர்கள் சொல்லிதான் சமூகத்துக்கு அது தெரிய வந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு பேணுதலான ஒரு மனிதர். அபு இம்ரான் என்ற ஒரு மனிதர் இருந்தார், கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர். அவர் சொல்கிறார், அபுல் ஹஸன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களோடு பஸ்ராவிலும் நான் இருந்தேன், பக்தாதிலும் நான் இருந்தேன். ஆனால் இவரை விட மிக பேணுதலான ஒருவரை நான் கண்டதே இல்லை. துன்யா என்று வரும்போது, உலகம் என்று வரும்போது சோர்வடைந்தவராக இருப்பார். ஆகிரம் என்று வரும்போது, அல்லாஹுக்கு என்று வரும்போது சுறுசுறுப்பாக செயற்படுவார். கணேசக்குரிய சகோதரர்களே, இப்படியாப்பட்ட ஒரு இமாமை நாம் பின்பற்றுவதற்கு சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். கல்வி ஞானத்தில் ஆழமான அறிவுள்ளவர், மிக பேணுதலானவர். அரைக்குறை அறிவோடு எதுவும் அவர் சொல்லவில்லை. நீண்ட ஆராய்ச்சி, நீண்ட மிக ஆழமான அறிவு, முழு உம்மத்தும் அவரை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் விவாதம் செய்வதனுடைய விசேஷமான டேலண்டை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அபு அப்துல்லாஹ் இப்னு ஹஃபீஃப் என்ற ஒரு ஆலிம் சொல்கிறார், நான் அபுல் ஹஸன் அஷ்அரி அவர்களை சந்திக்க சென்றேன். முஅ்தஸிலாக்களுடைய ஒரு கூட்டம் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் நிறைய அவர்களுடைய கொள்கையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அபுல் ஹஸன் அஷ்அரி எதுவுமே பேசவில்லை. பேச விட்டார்கள். பேசட்டும், எல்லாத்தையும் அவர்கள் பேசி முடிந்தார்கள். முடித்ததற்கு பின்னர் அவர்கள் பேசிய ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு கொடுத்தார்கள், பதில் கொடுத்தார்கள். அவ்வளவு தெளிவாக இருந்தது. வந்தவர்கள் அனைவர்களும் வாயடைத்து திரும்பி போனார்கள். நான் அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் சென்றேன். அவர் என்னை கவனித்தார். கேட்டார், யார் நீ, என்ன வேண்டும்? நான் சொன்னேன், கம் லிசானுன் லக், கம் உதுனுன் லக், கம் ஐனுன் லக். உங்களுக்கு எத்தனை நாவுகள், எத்தனை காதுகள், எத்தனை கண்கள், எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி மிக அழகாக பதில் சொல்கிறீர்களே. சிரித்தார்கள். சிரித்துவிட்டு கேட்டார்கள், மின் ஐன அன்த், எங்கிருந்து வருகிறாய்? நான் சொன்னேன், மின் ஷிராஸ், ஷிராஸ் என்ற பகுதியில் இருந்து வருகிறேன். பாரசீக பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருந்து நான் வருகிறேன்.
நான் கேட்டேன், இமாம் அவர்களே, நீங்கள் ஒரு நாளும் அவர்களுடைய கொள்கையை பேசிவிட்டு அவர்களை பேச விடுவதில்லை, முதலாவது அவர்களை பேசவிட்டு பதில் கொடுக்கிறீர்கள், ஏன் இது? அபுல் ஹசன் அல் ஷாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வழிகெட்ட கொள்கையை எனது நாவால் சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, அதனால தான் அவர்களை பேச விட்டேன், அதற்கு நான் பதில் கொடுக்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் 40 வருடங்கள் முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவராக இருந்தார். நிறைய விவாதங்களில் கலந்து கொண்டார். மக்களுக்கு மத்தியில் முஅ்தஸிலா கொள்கையை பரப்பினார். அதற்கு பின்னர் ஆழமாக யோசித்தார், நான் இருக்கின்ற கொள்கை சரியான கொள்கையா? எனது அகீதா சரியாக இருக்கிறதா, பிழையாக இருக்கிறதா? 15 நாட்கள் வீட்டு கதவை மூடிக்கொண்டார்கள், யாருடனும் பேசவில்லை, வெளியே வரவில்லை, இஸ்திகாராவில் ஈடுபட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்திகாராவுடைய முடிவு வருகிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் மஸ்ஜிதுக்கு வந்தால் 15 நாட்களுக்கு பின்னர் மிம்பருக்கு மேல் ஏறினார். பயான் செய்து கொண்டிருக்கும் போது சொன்னார், மஆஷரன் நாஸ், ஓ மக்களே, இன்னி இன்னமா தகய்யப்து அன்கும் ஃபீ ஹாதிஹில் முத்ததி, நான் 15 நாட்கள் உங்களுக்கு முன்னால் வராமல் மறைந்திருந்தேன், வீட்டில் இருந்தேன். லிஅன்னி நபருது ஃபதகாஃபஅத் இன்தில் அதில்லா, நான் எனது அகீதாவை, கொள்கை, கோட்பாட்டை ஆராய்ச்சி செய்தேன். ஆதாரங்கள் ஒன்றுக்கொன்று முட்டிக்கொண்டிருந்தது. ஹக் எது, பாத்தில் எது என்று என்னால் பிரித்து அறிய முடியவில்லை. இப்பொழுது நான் சொல்கிறேன், ஃபஸ்தஹதைதுல்லாஹ தபாரக வ தஆலா, அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை நான் கேட்டேன். ஃபஹதானி, அவன் எனக்கு ஹிதாயத்தை தந்தான். இதுவரை முஅ்தஸிலா கொள்கையில் நான் இருந்தேன், அதிலிருந்து நான் பூர்த்தியாக தௌபா செய்கிறேன். அது வழிகெட்ட கொள்கை என்று மிம்பரில் சொல்லிவிட்டேன். தனது மேலில் போட்டிருந்த ஒரு ஆடையை கலட்டி தூக்கி வீசினார்கள். இதே போன்று முஅ்தஸிலா கொள்கையை நான் தூக்கி வீசுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னர் ஒரு கிதாப் எழுதினார்கள், கஷ்ஃபுல் அஸ்ரார் வ ஹக்குல் அஸ்தார், ரகசியங்களை வெளிப்படுத்துவது, திரைகளை கிழிப்பது. இது அந்த கிதாபுடைய தலைப்பு. 40 வருடங்களாக ஒரு கொள்கையில் இருந்து அந்த கொள்கைக்காக விவாதம் செய்தவர், அந்த கொள்கையை பற்றி நன்கறிந்தவர், இது தவறான கொள்கை என்பதை விரிவாக ஒரு புத்தகமாக எழுதி மக்கள் மயப்படுத்தினார். அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டில் போகக்கூடியவர்கள் அதை படித்துவிட்டு சொன்னார்கள், எங்களுடைய அகீதாவை இதே போன்று மிக தெளிவாக யாருமே எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. அதற்கு பின்னர் தான் இமாம் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத்துடைய பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி எனது ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். முஅ்தஸிலாக்கள் மிக மோசமான கொள்கையுடையவர்கள். முதலாவது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதற்கு பின்னர் தான் வஹி. முதலாவது அறிவு, அதற்கு பின்னர் தான் வஹி. அபுல் ஹசன் அல் ஷாரி யோசித்தார், மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் யுமினூன பில் கைப், முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மறைமுகமானதை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு இருக்கிறது. எனவே முதலாவது வஹி குர்ஆன் சுன்னா தான், அதற்கு பின்னர் தான் அறிவு. இந்த முஅ்தஸிலாக்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உறுதி செய்து கொண்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முஅ்தஸிலாக்களிடத்தில் ஆக பயங்கரமான மோசமான கொள்கைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் மிக மோசமான கொள்கையுடையவர்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அபுல் ஹசன் அல் ஷாரி ரஹிமஹுல்லாஹ் தனது வளர்ப்பு தந்தை முஅ்தஸிலாக்களுடைய தலைவர் அபு அலி அல் ஜுபாயி என்பவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார். ஐயுஹ ஷேக், மா கவுலுக ஃபீ ஸலாஸா, ஷேக் அவர்களே, இந்த 3 பேர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முஃமின், காஃபிர், சபி, சிறுவன். இந்த 3 பேர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அபு அலி அல் ஜுபாயி முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவர் சொன்னார், அல் முஃமினு மின் அஹ்லி தரஜாத்
முஃமின் சுவர்க்கத்தில் பெரும் அந்தஸ்தில் இருப்பான், உயர்ந்த தரஜாவில் இருப்பான். வல் காஃபிர் மின் அஹ்லில் ஹலகாத், காஃபிர் என்பவன் நரகத்தில் வேதனைக்குட்படுத்தப்படுவான், அழிவை சந்திக்க கூடியவர்களில் அவன் இருப்பான். வஸ்ஸபி மின் அஹ்லின் நஜாத், சிறுவன் நரகத்தில் இருந்து தப்பியவர்களுடைய கூட்டத்தில் இருப்பான். கணேசக்குரிய சகோதரர்களே, அபுல் ஹசன் அஷ்அரி அவர்கள் சொன்னார்கள், சரி சபி சிறுவன் என்பவன் ஒரு முஃமினுடைய அந்தஸ்து, அதாவது சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியுமா? அபு அலி அல் ஜுபாயி சொன்னார், முடியாது. காரணம், ஒரு முஃமின் நிறைய அமல் இபாதத் செய்திருக்கிறான், ஆனால் இந்த சிறுவன் சிறு வயதிலே வஃபாத்தாகிவிட்டான். அதனால் முஃமினுடைய தரஜாவை ஒரு நாள் இவனால் அடைய முடியாது. அதற்கு அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், அத்தக்ஸீரு லைஸ மின்னி, இது என்னுடைய குறைபாடு இல்லையே, என்னை சிறு வயதில் மௌத்தாக்கியவன் நீதானே என்ற கேள்வியை கேட்டால், அதற்கு அபு அலி அல் ஜுபாய் என்பவர் சொன்னார், அல்லாஹ் சொல்வான், லவ் பகீத லஅஸைத, நீ நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் நீ பாவம் செய்திருப்பாய், அதனால் தான் சிறிய வயதில் உன்னை நான் வஃபாத்தாக்கி விட்டேன் என்று சொல்வான். அபுல் ஹசன் அஷ்அரி கேட்டார், அப்படி என்றால் நரகம் நுழைந்த ஒரு காஃபிர், ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் கேட்டால், யா அல்லாஹ், என்னை சிறிய வயதில் வஃபாத்தாக்கி இருந்தால் நான் நரகம் வந்திருக்க மாட்டேனே, சுவர்க்கம் சென்றிருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால், அபு அலி அல் ஜுபாயிடம் எந்த பதிலும் இல்லை, வாய் பொத்தி போனார். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முஅ்தஸிலாக்கள் மோசமான கொள்கை உடையவர்கள், மிக மோசமான கொள்கை உடையவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் அனைத்தும் நடப்பதில்லை, மனிதன் அவனுடைய செயலை அவனே படைத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வால் ஒரு மனிதனுக்கு நலவு மட்டும்தான் நாட முடியும், கெடுதியை நாட முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்தால், தவறு செய்தால், அது அவனுடைய ஹல்க், அவனுடைய அந்த படைப்பின், அந்த மனிதன் அந்த பாவத்தை அவனாகவே உருவாக்கி கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாடுடையவர்களாகிய நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இக்தியாரை, ஆப்ஷனை தந்திருக்கிறான். நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம், ஆப்ஷன் தரப்பட்டிருக்கிறது. வஹதைனாஹுன் நஜ்தைன், இரண்டு பாதைகளை நாம் காண்பித்திருக்கிறோம். இது சொர்க்கத்துடைய பாதை, இது நரகத்துடைய பாதை. ரெண்டு வழிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கிறான். நல்லதை கெட்டதை தெரிவு செய்யக்கூடிய ஆப்ஷனை, இக்தியாரை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் எதை தெரிவு செய்வோம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். கணேசக்குரிய சகோதரர்களை, பேசுவது என்றால் பேசிக்கொண்டே போகலாம். எனவே அல் மிலல் வன் நிஹல் என்ற கிதாபில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மூலம் முஅ்தஸிலாக்கள் வானளவு உயர்ந்தார்கள். அவரின் மூலமே மண்ணுக்கடியில் புதைக்கவும் பட்டார்கள் முஅ்தஸிலாக்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் வரக்கூடிய ஆயாத்துகள், அல்லாஹ்வுடைய கை, கால், முகம் என்ற வரக்கூடிய வசனங்கள் முத்தஷாபிஹாத் என்று சொல்வோம். இதற்கு நாம் தஅவீல் செய்கிறோம். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கரம் அவருடைய கரத்துக்கு மேலால் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு கரம் இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நாம் தஅவீல் செய்கிறோம். ஆனால் முஅ்தஸிலாக்கள் அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக, கால் இருப்பதாக, முகம் இருப்பதாக, நஅஊது பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள், நஅஊது பில்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சரியான அகீதாவை, சரியான கொள்கை கோட்பாட்டை படித்து அந்த சரியான கொள்கை கோட்பாட்டில் நாம் பயணம் செய்வோம். அஷ்அரி அகீதாவை பற்றி நான் இந்த இடத்தில் விரிவாக பேசவில்லை. இந்த இடத்தில் நான் இதுவரை பேசியது அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அகீதாவுடைய விடயத்தில். மதுஹப் என்று வரும்போது இமாம் ஷாஃபிஈயை நாம் பின்பற்றுகிறோம். அகீதா என்று வரும்போது அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றுகிறோம். அவரை பற்றி தான் இதுவரை நான் பேசினேன். அவர் கிட்டத்தட்ட 200-300 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அவர் வஃபாத்தாகுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்னர் ஒரு கிதாப் எழுதினார்.
அவர் இதுவரை எழுதிய 68 கிதாபுகளுடைய பட்டியலை இட்டார். சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் மொத்தம் 200 கிதாபுகள், இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் 300 கிதாபுகளை எழுதினார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களை, அவர் வஃபாத்தாகிய நாள் பக்தாதில் அறிவிப்பு செய்யப்படுகிறது, அல் யௌம மாத நாசிரு சுன்னா, சுன்னாவுடைய உதவியாளர் இன்று வஃபாத்தாகிவிட்டார். அபுல் ஹசன் அஷ்அரி வஃபாத்தாகிவிட்டார் என்று அறிவிப்பு செய்யப்படவில்லை. எனவே இமாமு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான அகீதாவில், சரியான கொள்கையில் பயணம் செய்யக்கூடியவர்களுடைய இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹுடைய மத்ஹபை அகீதாவில் நாம் பின்பற்றுவோம். நிச்சயம் நாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக வஃபாத்தாகுவோம். எனவே ரப்பல் ஆலமீன் தூய்மையான அகீதாவோடு வாழ்ந்து தூய்மையான அகீதாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.